இந்த 75 வருஷம் ஆண்ட கட்சி, 50 வருஷம் எங்களுடைய கட்சின்னு சொல்லிக்கிட்ட திமுக, அதிமுக இன்னைக்கு தமிழ்நாட்டை சீரழித்து வச்சுருக்காங்க. போதை கலாச்சாரம் இங்கே பெருகி போயிருக்கு. இன்றைக்கி எது லாபத்தில் இருக்குது? தமிழகத்தில் 40 டிபார்ட்மெண்ட், 75 கம்பெனி இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்று இப்போ போக்குவரத்துனா அதில் 8 கம்பெனி இருக்கும், கார்பரேஷன் கம்பெனி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாஸ்மார்க் மட்டும்தான் லாபத்தில் போகுது, மீதி எல்லாம் நஷ்டத்தில் போகுது. நான் நஷ்டத்தில் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வந்து மக்களுக்காக சேவைப்படுறது. ஆனால் ஏன் நஷ்டத்தில் போகுது? நீங்கள் வரும்போது மகளிருக்கு 1000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க. அப்புறம் வந்து விடியல் பேருந்துன்னு சொன்னீங்க. இந்த ரெண்டையும் செய்கிறதுக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்தவொடனே என் வீட்டு வரியை, சொத்து வரியை 1000 ரூபா கட்டிக்கிருந்தவொடனே 3000 ரூபா கட்ட வச்சிட்டீங்க. கரண்ட் பில்லு 500 ரூபா கட்டிக்கிருந்தவொடனே இன்றைக்கி 3000 ரூபா கட்ட வச்சிட்டீங்க. என்கிட்டயே பிடிங்கி என்கிட்டயே கொடுக்கீங்க. இந்த சைடு டாஸ்மார்க்கில் விற்று எல்லாரும் தாலியை அறுத்து இந்த சைடு காசு கொடுக்குறீங்க. அப்போ என்ன தான் அரசாங்கம் நடத்துகிறீங்க?